நினைத்தது நடக்க, செல்வம் பெருக, ஒரே ஒரு பூ பரிகாரம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். நான் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், வெற்றி மேலே வெற்றி வந்து குவியணும் அப்படின்ற எண்ணம், ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இது எல்லாருக்குமே சாத்தியப்படுறது கிடையாது. குறிப்பாக பணம், அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தில் நடைபெறதே கிடையாது. நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிறதா இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் மனதில் அமைதின்றதே இருக்காது. எல்லா வசதிகளும் இருக்குங்க, ஆனால் எந்த முயற்சி எடுத்தாலும் எதுலேயும் தோல்வி தான் வருது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றதே இருக்க மாட்டேங்குது. நான் சொல்லக்கூடிய யோசனைகள் படி மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே பலன் அளிக்கலை அப்படின்னு புலம்புறவங்க நம்மள பல பேர் இருக்காங்க. அவங்களுக்குனாக தான் இந்த பரிகாரம். நம்மளோட உடம்பில் 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்கள் போக உடலில் பல பகுதிகளில் பல சக்கரங்கள் இயங்கி கொண்டு இருக்குது. அதில் முக்கியமானது உள்ளங்கை, மணிப்பூரகம், இடது பக்க தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சரியாக இயங்கினாலே போதும், தடையில்லாமல் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்முடைய உயர் சக்தியானது சரியாக இயங்கினால் மட்டுமே நம்முடைய அதிர்ஷ்டம் நமக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர் சக்தி தூண்டப்பட்டு சக்கரங்கள் சரியாக இயங்க இந்த எளிய பூ பரிகாரத்தை தினமும் செஞ்சுட்டு வாங்க. பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கிறதோடு கூட நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லும் வெல்லுமா இருக்கும். நிறைய பொருளாக இதுவாக நேரமோ இந்த பரிகாரத்துக்கு தேவையில்லை. ஒரே ஒரு பூ மட்டும் போதும். அந்த பூ தான் மல்லிகைப்பூ. சிறிதளவு கட்டிய பூவோ இல்லை உதிரி பூவோ கையில் எடுத்துக்கோங்க. இந்த பூவோட எந்த பொருள் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பணம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ கூட. இல்லை செல்வம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா, தங்கமோ வெள்ளியோ எது வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு காரியத்தில் வெற்றி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஒரு நீல நிற மார்க்கர் பெண்ணால் ஒரு அரச இலையில் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி மடித்து மல்லிகைப்பூ கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா வெறும் மல்லிகைப்பூவை வச்சு கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை வணங்கிட்டு சிறிது மல்லிகைப்பூவை இடது உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. அதோடு இப்போ நான் சொன்ன மாதிரி பணமோ தங்கமோ நீங்கள் எழுதின துண்டு பேப்பரோ ஏதாவது ஒன்றை வச்சு வலது கையால் மூடிக்கணும். இப்போ உங்களோட எண்ணம் முழுவதையும் நெற்றி பொட்டில் ஒருமுகப்படுத்தி நமது உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களின் ஆற்றல் அப்போ தான் தூண்டப்படும். கண்களை மூடி அமைதியாக நமது வேண்டுதலை மனதில் நினைச்சுக்கோங்க. இப்படி தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்க துவங்கும். மல்லிகைப்பூ ஒரு தனித்துவமான மலர் அப்படின்னே சொல்லலாம். மற்ற பூக்களை விட இது மனதை மயக்கக்கூடியது, எண்ணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது, மங்களகரமான தன்மையும் உண்டு. இந்த பூவிற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனால் மல்லிகைப்பூவை பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு வந்தாலே பணம் பெருகிக்கிட்டே போகும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. பணம் பெருகிக்கிட்டே போகும். வாழ்க வளமுடன்.